இப்ப நான் சொல்றது அதிர்ஷ்டத்துல வந்து 3 அதிர்ஷ்டம் இருக்கு. அத ஒண்ணொண்ணா சொல்றேன். ஒண்ணு வந்து வானத்து அதிர்ஷ்டம். அதாவது சாட்டன் லக். 2வது வந்து பூமி அதிர்ஷ்டம். எர்த் லக். அதாவது வாஸ்து. 3வது அதிர்ஷ்டம் தனிப்பட்ட அதிர்ஷ்டம். அதாவது இண்டிவிஜுவல் லக்கி நியூமராலஜி. இந்த வானத்து அதிர்ஷ்டங்கிறது வெயில் எந்தெந்த நேரத்துல கொளுத்தணும், மழை எந்தெந்த நேரத்துல வெளுத்து வாங்கணும், காத்து எந்த இடத்துல அடிக்கணும், பனி பெய்யறது எல்லாம் அதனுடைய அது வேலையை கரெக்டா பண்ணுது. அதை நாம வந்து மாத்த முடியாது. 2வது பூமி அதிர்ஷ்டம். வாஸ்து எந்த இடத்துல சமையல் அடுப்பு இருக்கணும், பண பீரோ எங்கே வைக்கணும், பெட்டு எங்கே போடணும், பூஜை ரூம் எங்கே, ஆபீஸ் ரூம் எங்கே, குழந்தைகள் படிப்பு ரூமோ இதெல்லாம் எந்த இடத்துல வைக்கணும் அதை கரெக்டா வைக்கணும். எந்த திசையில மெயின் டோர் இருக்கணும், வீட்டு நம்பர் எந்த நம்பர் வரணும், என்ன கலர் வீட்டுக்கு அடிக்கணும், இதெல்லாம் ஜல மூலையில் ஈசானிய மூலையில் என்ன வைக்கணும் எல்லாம் அது கரெக்டாக பார்க்கணும். சில பேர் பார்த்தீங்கன்னா ஈசானியில் போய் செருப்பு ஸ்டாண்டு, தொடப்பம், குப்பை பாக்ஸ் இதெல்லாம் வைப்பாங்க. இதெல்லாம் வைக்கக்கூடாது. இதெல்லாம் வந்து பாதிப்பை கொடுக்கும். கார் பார்க்கிங் அந்த இடத்துல இருக்கணும். இதெல்லாம் நம்ம கைக்குள்ள இருக்கிற அடங்கக்கூடிய வேலைகள் இதெல்லாம் சரியா பண்ணிக்கலாம். சில பேர் பார்த்தீங்கன்னா வாடகை வீட்டில் சந்தோஷமா இருப்பாங்க. சொந்த வீடு கட்டி போகும்போது வாஸ்து சரியில்லைன்னா அந்த வீட்டில் வந்து நோய் வரும், கடன் வரும், தொழில் நஷ்டம் வரும், கணவன் மனைவி பிரச்சனை எல்லாம் வரும். இதை வந்து நம்ம சரி பண்ணி நம்ம சந்தோஷமா வாழலாம். ஒவ்வொரு திசையிலையும் ஒவ்வொரு தெய்வம் இருக்கு. கிழக்க சிவன் சூரியன் இருக்காங்க, வடக்க குரு சுக்கிரன் இருக்காங்க. வடகிழக்கு இந்த திசையில் வந்து வாசப்படி அமைச்சுன்னா வெற்றி மேல வெற்றி கிடைக்கும். தெற்க வந்து யமன் இருக்காரு. யமன் நல்லவரா சொல்லுங்க? கிடையாது. இது உயிர் சம்பந்தமான விஷயம் நடக்கும். மேற்க வந்து சூரியன் மறையக்கூடிய திசை. மேற்குல வாசப்படி வச்சிருக்கக்கூடிய வீடா இருக்கட்டும், கடைகளா இருக்கட்டும், முதல்ல வந்து சூரியன் உதிக்கிற மாதிரி வெற்றியா இருக்கும். பின்னால சூரியன் அஸ்தமனம் மாதிரி கஷ்டத்தை கொடுத்துரும். நீங்களே செக் பண்ணி பாருங்க. சில ஜோசியர்கள் வந்து உங்க ஜாதகப்படி மேற்கு தெற்கு ரொம்ப நல்லது சொல்லுவாங்க. அது உண்மை இல்லை. எனக்கு 80 வயசு ஆக போகுது. 42 வருஷமா நிறைய வீடுகளையும் கடைகளையும் ஆராய்ச்சி பண்ணி பார்த்துருக்கேன். பெரிய லிஸ்டே வச்சிருக்கேன். வாஸ்து எல்லோருக்கும் பொதுவான ஒண்ணு. நியூமராலஜி எப்படி எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி வாஸ்து ரொம்ப முக்கியம். இது எல்லா மதங்களுக்கும் பொதுவான ஒரு கலை. ஜெயிக்கணும்னா சில மாற்றங்களை செஞ்சுதான் ஆகணும். வேற வழியே கிடையாது. இப்ப நான் சொல்றது தனிப்பட்ட அதிர்ஷ்டம், அதாவது இண்டிவிஜுவல் லக்கி நியூமராலஜி. சிலர் வந்து இந்த பேர்ல தானே நான் படிச்சேன், ஜாப் எல்லாம் பார்க்குறேன், சொத்து வாங்கியிருக்கேன், எப்படி பழைய பேரை வந்து நான் மாத்திக்கிறது அப்படி சொல்றாங்க. பெரியவங்க மாத்தாம அந்த அதிர்ஷ்ட பேரை காலையில் 5லேருந்து 10 மணிக்குள்ள ஒரு 20 மூட்டை எழுதுங்க. 108 நாளிலேருந்து உங்களுக்கு நல்லது நடக்க ஆரம்பிச்சிடும். சின்ன குழந்தைகளுக்கு வந்து கெஜெட்ல மாத்திக்கிங்க. சில எண்களில் உள்ள கிரகங்கள் வந்து மாத்த விடாம பண்ணும். எந்த கிரகம்னா 2 சந்திரன், 4 ராகு, 7 கேது, 8 சனி, 9 செவ்வாய். இவனை முன்னேற விடப்படாதுன்னு கங்கணம் கட்டிக்கிட்டே மாத்த விடாம பண்ணும். அதை மீறி பண்ணனா வெற்றி நிச்சயம். சில நியூமராலஜி என்ன பண்றாங்க, நல்ல எண்களில் வச்சு கொடுக்குறாங்க. ஜோதிடமும் எண்கணிதமும் இணைச்சு பார்த்தா தான் 100% சக்சஸ் கிடைக்கும். வெறும் நல்ல நம்பர்ல வச்சா சக்சஸ் கிடைக்காது. 10 விதமான முறைகளில் தான் செக் பண்ணி தான் பேரை வைக்கணும். நான் ஒரு நாளைக்கு 2 பேருக்கு தான் பார்ப்பேன். 6 மணி நேரம் ஒரு பேர் வைக்கிறதுக்கு 4 பக்கத்துக்கு அதிர்ஷ்டமான குறிப்புகளை எழுதி கொடுப்பேன். ஏன்னா ஒருத்தனுடைய லைஃபே பேர்ல தான் இருக்கு. இதுல போய் தப்பு பண்ணா அந்த பாவம் என்னை சேரும். இருக்கும் இடத்தை விட்டு இல்லாத இடம் தேடி எங்கெங்கோ அலைகிறது மாதிரி வெற்றி இருக்கிற இடம் வந்து நியூமராலஜி. ஒரு சில பண்ற தவறான முறைகள்னால தோல்வியை சந்திச்சு இதன் மேல வந்து அவநம்பிக்கை வச்சிருக்காங்க. நான் 100க்கு மேற்பட்ட கட்டுரை எழுதியிருக்கேன். இதை வந்து பயன்படுத்திங்க.